ஹாய் ஹலோ வெல்கம். ராம் சரண் நடிப்பில் வெளியான பெத்தி அண்ட் ஹபீபி 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். அதில் பெத்தி படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 2016 நடந்த ஒலிம்பிக்ஸில் இந்தியா வந்து 2 மெடல் கப் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் கமிட்டிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கமிட்டியில் இருக்க பொம்மன் இரானி அப்படிங்கிறவங்க ஒரு பிளேயரை பற்றி கேள்விப்படுறாங்க. அந்த பிளேயரை தேடி ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்க ஒரு மலை மேலே ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த மலை மேலே எல்லா சைடும் ஒரே ஒரு நேம் தான் கேட்குது, அதான் பெத்தி. இப்போ அந்த பெத்தி யாரு அப்படின்னு தேடி போகிறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ ராம் சரண். அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரு. அடுத்ததா ரெஸ்லிங்ல கிளம்பிக்கிட்டு அதுலயும் ஜெயிக்கிறாரு. அடுத்து ரன்னிங்ல கிளம்பிக்கிட்டு அதுலயும் நல்ல மாஸ் காட்டுறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்றாரு, ஊரே ஏன் அவரை கொண்டாடுது, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா மெயினா ராம் சரண் தான். கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு பாடி ஃபிட்னஸ், ரெஸ்லிங் விளையாடும்போது ஒரு பாடி ஃபிட்னஸ், ரன்னிங் விளையாடும்போது ஒரு பாடி ஃபிட்னஸ், இது மாதிரி பாடியவே நல்லா சேஞ்ச் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல இவர் தோத்துட்டாருன்னு நினைக்கும் போது ஒரு விஷயம் பண்ணி ஜெயிப்பாரு. அது ரொம்ப நல்ல கூஸ்பம்ஸா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஆக்ஷன்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. படத்தை ஓவராலாக பார்க்கும்போது ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் தேட்டரில். ஒரு கமர்ஷியலான ஃபிலிம் தான். அடுத்ததா ஹபீபி. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க. அங்கே மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஃபுல்லாகவே ஒரு நெசவு தொழில் பண்ணுறது தான் வேலையை வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோவோட சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்க பண்ணுற தொழில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு என்ன பண்றது தெரியாம, சரி நான் ஃபாரின் போறேன், அங்க போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கிளம்பிடுறாரு. ஸோ அங்க போய் சம்பாதிச்சுட்டு பணமா வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்போ பணம் மட்டும் தான் வருதே தவிர அந்த சித்தப்பாவுக்கு சித்திக்கு உள்ள ஒரு சந்தோஷம், அவங்க அங்க இவர் இங்க ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்காங்க. ஃபாரின்ல வேலை செய்யற ஹஸ்பண்ட், இங்க இருக்க மனைவி, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத படத்துல காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டே வராரு. நம்ம சித்தப்பா மாதிரி கஷ்டப்படலாம் படக்கூடாது, நம்ம நல்லா செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டே வர்றாரு. நம்ம நினைக்கிறதா என்னைக்குமே கான்ஸ்டபிளா நடக்காதே, திடீர்னு இவர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வருது, இதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படிங்கறதான் படத்தோட ஸ்டோரி. ஒரு கற்பனையான ஸ்டோரியா இல்லாம ஒரு ரியல் லைஃப் ஃபேமிலியில என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத ஒரு ரியாலிட்டியாவே படத்துல காமிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம படத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய கண்டிப்பான ஒரு படமா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை.